Hello everyone, welcome to Geek. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் லொகின் ஆகும் போதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து USDT கொடுப்பாங்க. நீங்கள் அதை கிளைம் பண்ணி உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியும் ரெஃபரல்ஸ் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் லெவல் 1, 2, 3ன்னு சொல்லி 3 லெவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரல்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய கமிஷனை அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெத்தட்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு நாளிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து 1 டேலேயே பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே வாங்க, இந்த வெப்சைட்டோட நேம் என்ன, இதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கொள்றதுன்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிற லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப்பை கிளிக் பண்ணி ஒரு யூசர் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் 2 தடவை டைப் பண்ணிக்கொள்ளுங்க, சேம் பாஸ்வேர்டை. அதன் பின்னால் கீழே என்னோட ரெஃபரல் ஐடி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணிக்கொண்டதன் பின்னால் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப் கொடுத்ததும் உங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட யூசர் ஐடி மேலே காட்டும், கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் UID காட்டுவாங்க. அண்ட் அதே மாதிரி டோட்டல் அசெட்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மை இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரான்சாக்ஷன், மை டீம்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஹோம்க்கு போகிறேன். ஸோ ஹோம்க்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ஹோமில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதனோட ஈவெண்ட்ஸ் பற்றின ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதன் பின்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் டிபாசிட் வந்து நீங்கள் 10 USDT வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். டிபாசிட் அமௌண்ட்டை தவிர சைன் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ரெஃபரல் கமிஷன் கொடுப்பாங்க, ஆக்டிவிட்டி ரிவார்ட்ஸ்னு சொல்லி ரிவார்ட்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த வெப்சைட் சம்மந்தமான நியூஸ் வந்து இதில் வந்து ஷோ பண்ணும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய கம்பெனி ஒஃபிஷியல் லிங்க் கொடுத்துருப்பாங்க, கம்பெனியோட லோ ஒயிட் பேப்பரோட லிங்க் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் சர்வீஸ் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லது ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் சேட் பண்ணுறது மூலம் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நான் இப்போ வந்து இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததும் இதோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் உங்களுக்கு சைன்இன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். சைன் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சைன்இன் ரிவார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, நான் வந்து சைன் சொல்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.1 USDT வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குது. ஸோ இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 நாளில் 0.4 கிடைக்குது, 7 டேஸில் 0.6 கிடைக்குது, இவ்வாறு 2 USDT வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. மை டீம் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய லிங்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்வைட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய லிங்க்கை வந்து நீங்கள் இந்த கொப்பின்னு சொல்கிற இடம் மூலம் காப்பி பண்ணிக்கொள்ள முடியும். இதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஏதாவது ஒரு மெத்தடில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்குரிய கமிஷன் கிடைக்கும். உங்களுடைய இன்விடேஷன் கோடையும் இந்த இடத்துல வந்து பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் அதையும் காப்பி பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் வந்து பேக் போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபாசிட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த டிபாசிட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு டிபாசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பைனான்ஸ்லேருந்தோ அல்லது கோயின்பேஸ்லேருந்தோ உங்களுடைய கிரிப்டோ கரன்சி வாலெட்லேருந்து நீங்கள் இதுக்கு டிபாசிட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை உங்களுடைய பைனான்ஸில் போய் நீங்கள் வந்து இதுக்கு டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். USDT TRC20 அண்ட் அதே மாதிரி ட்ரொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வித்ட்ரோவல்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வித்ட்ரோவல் ஆப்ஷனாக நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சிக்கலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். iOS Android ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவங்களோட ஈவெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் வந்து கீழே வரேன்.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டே அண்ட் அதே மாதிரி 5 டேஸ் இன்வெஸ்ட்மெண்ட், 10 டேஸ் இன்வெஸ்ட்மெண்ட், 30 டேஸ், 90 டேஸ் வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு டிபாசிட் பண்ணி அதற்கான ப்ராஃபிட்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். வந்து இதில் 1 டே டிபாசிட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்வெஸ்ட்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இந்த வெப்சைட்டுக்கு பைனான்ஸ் மூலமோ ஏதாவது உங்களுக்கு கரன்சி வாலெட் மூலம் டிபாசிட் பண்ணதன் பின்னால் நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 USDT நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஒரு நாளைக்கு பிறகு நீங்கள் வந்து இதில் வித்ட்ரா எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஒரு நாளில் பிறகு நீங்கள் வித்ட்ரா எடுக்கலைன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து ரீடிபாசிட் பண்ணி அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு ஒரு நாளில் 0.4 USDT வந்து கூடுதலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 USDT வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் கம்மியான பட்ஜெட்டை நான் உங்களுக்கு சொல்கிறது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து 5 டேஸ் பேக்கேஜ் இருக்குது. 5 டேஸ் பேக்கேஜில் நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.9 USDT கிடைக்கும். 20 USDT நீங்கள் வந்து மினிமம் இதில் வந்து டிபாசிட் பண்ண வேணும். டிபாசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 0.9 USDT கிடைக்கும். அதே நேரம் 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 USDT வந்து கிடைக்கும். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான் வந்து சூட் ஆகுதோ நீங்கள் அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணி டிரெக்டாக வந்து உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வித்ட்ராவல் ப்ரூஃப் வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிறேன். பட்டன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்னு சொல்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய கேட்டகரிஸ் இதில் இருக்குது. நோயிஸ், ஹாட், ஸ்டெடி, குளோபல்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக பார்க்கணும்னு சொன்னால் இந்த ஓல்டுன்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோயிஸ்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 டே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஹொட்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 டேஸ் அண்ட் 10 டேஸ் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 டேஸ் 10 டேஸ் பேக்கேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 டேஸ் பேக்கேஜ் அண்ட் 10 டேஸ் பேக்கேஜ். ஸ்டெடின்னு சொல்கிறது 30 டேஸ் அண்ட் 60 டேஸ். அண்ட் குளோபல்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதுவுமே அதில் கொடுத்துல. ஹை எண்ட்னு சொல்கிறது 90 டேஸாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் அதிகளவான ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நோயிஸ்னு சொல்கிற இருக்கிற USDT ஃபண்ட் 1 டே பேக்கேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் குயிக்காக வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் இந்த நோயிஸ்னு சொல்கிற இந்த 1 டே பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஓகே, நாங்கள் இப்போ வித்ட்ராவல் ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இந்த அக்கௌண்ட்டுக்கு $10 வந்து டிபாசிட் பண்ணி 1 டே பேக்கேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 2வது நாளுக்குரிய இந்த ஃப்ரீ கிஃப்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கொள்கிறேன். 0.1 USDT கிடச்சிச்சு. என்னோடய பேலன்ஸை பாருங்கள், 10.81 USDT இப்போது இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை வித்ட்ராவல் பண்ணிக்கொள்ள போகிறேன். வித்ட்ராவல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஒரு செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸ் சொல்கிற ஐக்கனை கிளிக் பண்ணதும் என்னுடைய வாலெட் அட்ரஸ் எல்லாம் நான் வந்து இதில் செட் பண்ணி வைக்க வேணும். ஸோ 6 டிஜிட் நம்பர் ஒன்று வந்து இதில் கொடுக்க வேணும். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம். அதாவது பேமெண்ட் பாஸ்வேர்டு நாங்கள் டைப் பண்ண போகிறோம். உங்களுடைய பேமெண்ட்க்கு வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டை கொடுக்க வேணும். ஸோ பேமெண்ட் பாஸ்வேர்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டைப் பண்ணதன் பின்னால் வாலெட் அட்ரஸ் கேட்கும். ஸோ வாலெட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டிபாசிட் அட்ரஸை எடுக்க போகிறேன். ஸோ பைனான்ஸ் அக்கௌண்ட் உள்ளுக்கு போங்க. அக்கௌண்ட் உள்ளுக்கு போனதன் பின்னால் ஸ்பாட்னு சொல்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிபாசிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் USDTயை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். USDTயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து TRC20 அட்ரஸ்க்கு தான் டிபாசிட் பண்ண வேணும். ஸோ TRC20ன்னு சொல்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். அதன் பின்னால் இதோட வாலெட் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து வாலெட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கொண்டதன் பின்னால் இதை டிஃபால்ட் அட்ரஸாக செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போது வாலெட் அட்ரஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ வித்ட்ராவல் அமௌண்ட் ஃபுல் ஹோல் கொடுத்து இதோட பேமெண்ட் பாஸ்வேர்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்ததை டைப் பண்ணி கொண்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததன் பின்னால் இப்போ வந்து பேமெண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து இது சக்ஸஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து வித்ட்ராவல் கொடுத்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்ஸஸ் விளைஞ்சிருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் உண்மையிலேயுமே மணி வந்து ரிசீவ் ஆகிருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள் 10.71
2 USDT வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளையில் $10 இன்வெஸ்ட் பண்ணி $0.7 ஏர்ன் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணி பாருங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளுங்கள். மினிமம் வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மணியை 24 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பைனான்ஸ்க்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.